தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று 3 ஆண்டுகளாக போராடி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். அன்புமணி ராமதாஸின் உரிமை மீட்பு பயண பொதுக்கூட்டம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கடத்தூர் பகுதியில் நடைபெற்றது. அப்போது பேசிய அன்புமணி, உச்சநீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம், மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று கூறிய நிலையில் அது தெரியாது போல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பதாக கூறினார். நீ உண்மையான சமூக நீதி சார்ந்த ஒரு முதலமைச்சரா இருந்திருந்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அதுக்கு மேல எந்த நீதிமன்றம் கிடையாதுயா. அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு 1316 நாட்களுக்கு முன்பு வழங்கி இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பு மேல எந்த நடவடிக்கையா எடுத்திருக்கிறீங்க? நீங்க எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்க ஐயா அவர்கள் 80ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். நான் 3 ஆண்டு காலமாக கத்தி எங்க பார்த்தாலும் கத்தி, எத்தனை கருத்துருங்க, எத்தனை போராட்டம், எத்தனை மாநாடு. ஏன் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. ஏன் இது நான் சாதி பிரச்சனையா? நம்முடைய இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாதர் கோயிலில் நடந்த அன்னாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள தேப்பெருமாநல்லூரில் மறுபிறவி போக்கும் தலமாக விளங்கும் விஸ்வநாதர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. 108 கிலோ அரிசி சாதம், 54 கிலோவில் காய்கறிகள் மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட சிவனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.